உடலின் கடைசி மூச்சு வெளிவரும் போதே அதிலிருந்து 5 ஆத்துமாக்கள் தனித்தனியாக பிரிய தொடங்குகின்றன. முதல் ஆத்துமா பூத உடல் அன்னமய கோஷம் என்று கருதப்படுகிறது. இறப்புக்கு பிறகு உடலானது மெதுவாக அழியத் தொடங்கும். முதலில் அது குளிர்ந்து உறையும். பிறகு மெலிதாகி கிருமிகள் பூச்சிகள் அதை முற்றிலும் அழிக்கத் தொடங்கும். ஒரு காலத்தில் உணர்வுகளால் நிறைந்திருந்த உடல் மண்ணோடு இணைந்துவிடும். இரண்டாவது ஆத்துமா பிராணமய கோஷம் என்று கருதப்படுகிறது. சொர்க்கத்திற்கு செல்லும். தேவதைகள் வழிநடத்த அது தேவர்களின் பிரபஞ்சத்திற்கு சென்று இன்ப வாழ்வு வாழும். இங்கே இந்திரன் கணக்கு பார்க்கிறான். ஆத்துமத்தின் புண்ணியங்களை கணக்கிட்டு அதற்கு சொர்க்க சுகங்களை அனுபவிக்க அனுமதிக்கிறான். ஆனால் அனைத்து புண்ணியங்களும் ஒரே பிறவியில் முழுவதுமாக பயன்படுத்த முடியாது. எனவே சில புண்ணியங்களை பொட்டலத்தில் சேமித்து மறுபிறவிக்காக வைத்து விடுகிறான். இந்த உலகத்தில் ஆத்துமம் தேவர்களுடன் ஆனந்தமாக இருக்கும். ஆனால் அந்த புண்ணியம் முடிந்தவுடன் அது மறுபிறவி எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு வரும். மூன்றாவது ஆத்துமம் நரகத்திற்கு தள்ளப்படும். யமதர்மராஜன் கணக்கு பார்த்து ஆத்துமத்திற்கு தண்டனைகளை வழங்குகிறார். உயிரை கொன்றால் அது எரியும் நெருப்பில் விழும். மறைமுகமாக பாவம் செய்தால்